இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பொங்கல் பண்டிகையை கொண்டாட ஏராளமானோர் சென்னையில் இருந்து தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதால் விழுப்புரம் புறவழிச்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இது தொடர்பான கள விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். கோபிநாத், வணக்கம். தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் போக்குவரத்து நெரிசல் எப்படி இருக்கிறது? எவ்வளவு நேரமாக இந்த நெரிசல் காணப்படுகிறது? இதனை சரி செய்ய ஏதும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய கள தகவல். தமிழ்நாட்டின் தமிழர்களின் முக்கியமான பண்டிகையாக கருதப்படுவது பொங்கல் பண்டிகை. பொங்கல் பண்டிகை கொண்டாட தமிழக மக்கள் தயாராகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் சென்னையிலிருந்து, அதாவது தென் மாவட்டங்களை நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் அணிவகுத்து போகிற காட்சிகள். தமிழர்கள் முக்கியமான பண்டிகை செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு தமிழக மக்களுக்கு. பார்த்திங்கன்னா இன்று முதலே விடுமுறைகள் தொடங்கி 8 நாட்கள் தொடர் விடுமுறை இடைவெளி இல்லாமல் மக்கள் சந்தோஷமாக சென்னையில் ஊர் விட்டு ஊர் வந்து சென்னையில் வேலை செய்யக்கூடிய மக்கள் அனைவரும் தங்களோட உறவுகளை பார்க்க, பெற்றோர்களை பார்க்க, நண்பர்களை பார்க்க காலை முதலே அணிவகுத்து போகக்கூடிய காட்சிகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இருக்கிற பகுதி விழுப்புரம் புறவழிச்சாலை. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களில் போக்கி செல்லக்கூடிய இந்த நேரம் பார்த்திங்கன்னா சுமார் 24,000 வாகனங்கள் இங்கேருந்து சென்னையிலிருந்து விழுப்புரத்தை கடந்து போயிட்டுருக்கு. சார், நீங்கள் எந்த ஊர்லேருந்து போகிறீங்க, எங்கே போயிட்டுருங்க, டிராஃபிக் எப்படி இருக்குது? நாங்கள் போரூர்லேருந்து வரோம் சார். இதுக்கு புதுக்கோட்டை போகணும். நாங்கள் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக தான் சார் இருக்குது. வழி நெடுக்கில் எப்படி இருக்குது டிராஃபிக்கு? எல்லா இடத்துலையும் டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு தான் இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. வாகன ஓட்டிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள், வழி நெடுகிலும் சென்னையிலிருந்து வழி நெடுகிலும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது. ஒரு சில இடங்களில் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு. நம்மளோட கணக்குப்படி நேற்று நள்ளிரவு முதல் இந்த நேரம் வரை சென்னையிலிருந்து விழுப்புரம் மாவட்டத்தை கடந்து சுமார் 24,000 வாகனங்கள் கடந்து போயிருக்கு. இது டோல்கேட்டோட புள்ளி விவரம். இது மட்டும் இல்லாமல் தொடர் விடுமுறை கொண்டாட மக்கள் சந்தோஷத்தோட இவங்க பார்த்தீங்கன்னா காலையில் நல்ல இரவு முதல்ல கிளம்பிட்டாங்க. விடிஞ்சு போகக்கூடிய ஜனங்களும் போக்குவரத்து பாதிப்பு இல்லாமல் போகிறதுக்காக காலையில் கிளம்புனாங்க. இந்த நேரம் வரைக்கும் தொடர்ந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட காரணம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் புறவழிச்சாலையில் பாலம் வேலை நடக்குதுங்க. இந்த பகுதியில் கண்டிப்பாக எப்பவுமே போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும். காவல்துறையினர் இந்த பகுதியில் குவிச்சிருக்காங்க. குவிக்கப்பட்டு போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கிறதுக்காக வாகனங்களை நிறுத்தி அனுப்புகிற வேலையும் தற்போது காவல்துறை பார்த்துட்டு இருக்காங்க. போதிய பாதுகாப்பு புறவழிச்சாலையில் போடப்பட்டு இருந்தாலும் தொடர்ந்து இந்த பணிகள் நடைபெறுவதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. மக்கள் சந்தோஷத்தோட இங்கு சென்னையிலிருந்து அதே போல பிற மாவட்டங்களிலிருந்து சொந்த ஊருக்கு போகக்கூடிய காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். கள தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.